வெல்கம் எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th சிறப்பு தமிழில் உள்ள சாப்டர் 1 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சாப்டர் 1ல் பாதி பாடத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரீட் பண்ணி அதில் எது இம்பார்ட்டன்ட் நோட்ஸோ அதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் பாருங்கள். இது யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவாங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமானது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாட்டுப்புற பாடல். சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடியே நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள். இதில் கொஞ்சம் கவிதை நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனா, எந்த வருஷம் அதுக்கு விருது கிடைச்சிது அதை பார்த்துக்கோங்க. அடுத்த தனிப்பாடல்கள். தனிப்பாடல்கள் அப்படின்னா என்னென்னா, தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களை தனிப்பாடல்கள் என்கிறோம். தனிப்பாடல் எழுதிய ஒருவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். இவர் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். காந்திமதி அம்மை மீது, பிள்ளைத்தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடியுள்ளார். பாடிய பாடலில் என்னும் சொல்லுக்கு அதற்கு இருள் என்பது பொருளாகும். நெக்ஸ்ட் தனிப்பாடல் எழுதியவர் ஒருத்தர் யாருன்னா சுந்தர கவிராயர். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர். உழவு தொழிலின் உயர்வை நன்கு உணர்ந்தவர். அவர் பாடிய பாடலை ஒரு விடுகதை நமக்கு கேட்டு வச்சுருக்காரு. இதுக்கான ஆன்சர் உங்கள் யாருக்காவது தெரியுமா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு உழவர் நிலத்தை உழும்போது மாடை வச்சு நிலத்தை உழுவார்ல, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சித்தர் பாடல்கள். சித்தர்கள் பாடிய பாடல்கள் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்கு. சித்து என்னும் சொல் அறிவு என்னும் பொருளை குறிக்கும். சித்தர் என்னும் சொல் அறிவுடையோர் என்ற பொருளை தரும். சித்தர்களின் கொடை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, பிராணயாமம் செய்கிறது தான், அந்த மூச்சு வச்சு செய்கிறது தான் அவங்களோட கொடை அப்படிங்கிறாங்க. சித்தர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காடு என்ற ஊரில் பிறந்தனால் இவர் இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் போகர் என்ற சித்தரின் சீடர். இடைக்காட்டு ஞான சூத்திரம் எழுவது இவருடைய நூல் ஆகும். இவர் எழுதிய நூலோட அர்த்தங்கள். உலக பொருட்கள் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்றுவீராக. நெக்ஸ்ட் சித்தர் குதும்பை சித்தர். இவருடைய பாடல்களில் குதும்பாய் என்ற மகடு முன்னிலை வருவதால் இவர் குதும்பை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களை பற்றி நம்ம பார்க்க சிற்றிலக்கியங்கள் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்கும். சிற்றிலக்கியம் 96 வகையின என்பர். தூது, உலா, பரணி, குறவஞ்சி, பல்லு, அந்தாதி, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ், சதகம் போன்றன சிற்றிலக்கிய வகைகள் ஆகும். பல்லவர்கள் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் செழித்தோங்கியதைப் போல நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் செழித்தன. சீதகாதி மரபு வந்த ஹபீபு முகமது மரைக்காயிருக்கும் ஹபீபு உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் செய்யது ஆஷியா உம்மா. மெய்ஞான தீபரத்னம், மாலிகா ரத்னம் ஆகிய பாடல்களை அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றினார். பாடல்களோட அர்த்தங்கள். எத்தனை வேதங்களை எம்முறையில் கற்றாலும் அறிவில் தெளிவு அடையாதவர் தெளிவு அடைவதே பேரின்ப நிலையாகும். பேரானந்த நிலையை இறுதியில் நிலையானது. தான் என்பதை அறியும் நிலையை பேரானந்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று கீர்த்தனை. கீர்த்தனை என்னும் சொல்லுக்கு புகழ், இசை என பல பொருள் உண்டு. கீர்த்தனை என்பதை இசைப்பாடல் என்பர். இசைக்கூறுகள் மிகுந்து காணப்படுவதால் இது கீர்த்தனை என பெயர் பெற்றது. சிந்தி என்ற பாடல் வகையை கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்று. கீர்த்தனைகளில் சுரத்தை விட சொற்களுக்கு தான் முதன்மை அளிக்கப்படுகிறது. இது 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. மயூரம் வேதநாயக்கர். இவர் பாடிய இசைப்பாடல் நூல் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் ஆகும். அப்புறம் இதில் மொத்தம் 192 கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இவர் குளத்தூரில் பிறந்தவர். இவர் ஆங்கிலம் பேசும் புலமை பெற்றுள்ளதால் இவரை ஆங்கில அரசாங்கம் மாவட்ட நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக அமர்த்தியது. நீதிமன்றத்தின் முன்சீப்பாக பணியாற்றினார். 1876ஆம் ஆண்டு வெளியான பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் புதினம் தமிழில் வெளியான முதல் புதினம் ஆகும். நெக்ஸ்ட் ஓவியப்பா, அதை பற்றி பார்க்க போகிறோம். கவிப்பாடும் புலவர்களை அவர்களின் கவிப்பாடும் திறனுக்கேற்ப ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என 4 வகையாக பகுத்து கூறுவர். இந்த சித்திரக்கவி தான் ஓவியப்பா அப்படின்னு கூறுறாங்க. இலக்கிய வகையமைப்புகளில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட திருவெழுங்கூற்றுருகை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரக்கவி. இவரை பின்பற்றி அருணகிரிநாதரும் சித்திரக்கவியை பாடியுள்ளார். ஓவியப்பாவின் வகைகளில் நாகபந்தம் என்பதும் ஒன்று. நாகப்பிணை என இதனை தனித்தமிழ் சொற்களால் குறிப்பிடலாம். 2, 4, 8 என நாகப்பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருப்பது போல படம் வரையப்பட்டிருக்கும். எந்த நாகத்தின் தலையிலிருந்து படித்தாலும் அதே பாடல் வரும்படி பாடல் அமைப்பு இருக்கும். அதோட வடிவத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
வெண்பாவிலிருந்து இரட்டை நாகபந்தம் ஏற்றுதலின் வரையறையை அறியலாம். இரட்டை நாகபந்தம் 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி புணர்ந்து விளையாடுவன போல சித்திரம் வரைந்து அப்பாம்பின் உருவங்களில் கணக்கிட்ட அறைகள் வகுத்து சந்திகளில் நின்ற அறைகள் பொதுவான எழுத்தமைகளை பாடுவது இரட்டை நாகபந்தம் ஆகும். அதோட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுதான் எக்ஸாம்பிள். லாஸ்ட்டாக ஒரு கவிஞரை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றிருக்காரு. கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக 1913 விருது பெற்றிருக்காரு. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.